ஆமாம் சார், திருசாக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன எத்தனை தடவை தான் பதில் உங்களுக்கு சொல்கிறது? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. அதுலேயும் 50% தியேட்டருக்கு ஓட்டுறதுக்கு போயிட்டு மீதி 50% அதுவும் வருமா வராதா அப்படிங்கும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? தூக்கில் தான் தொங்கணும். ஸோ ஒரு பணக்கார விபச்சாரிக்கும் ஒரு குடிசை வாழ் பத்தினிக்கும் குடும்பம் நடத்துறதுக்குள்ள வித்தியாசம் தான் பெரிய ப்ரொடியூசருக்கும் சின்ன ப்ரொடியூசருக்குள்ள வித்தியாசம். சரி, ஏதோ புதுசாக ஆரம்பிக்க ஒரு ஆதரவு கொடுப்போமேனு வந்து மக்களோட கார் எடுத்து வந்து செலவு பண்ணி வந்து அவருக்கு சாலெலாம் போத்திட்டு போய் அந்த மாவட்டத்துக்கு வேலை பண்ணுங்கன்னு பண்ணோம். அவரையே சீஃப் கெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் இது மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்றேன். அவர் உடனே சொல்கிறார், நீங்களாம் நேராக ஃபோன் பண்ணக்கூடாது சார், பிஓஆர் வழியாக தான் ஃபோன் பண்ணணும் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நடிகனாக இருந்தால் அந்த கொஞ்சம் முகம் தெரிஞ்ச நடிகளாக இருந்தால் உடனே அந்த கொம்பு ஒன்று முளைக்கும் பாருங்க, அப்படி சருன்னு ஒரு கொம்பு முளைக்கும். அந்த கொம்பு முளைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் காசு சார். எங்கே எவனாவது பேசுனா வைரல் ஆகுது அப்படின்னா அவங்களெல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிடணும். இதுவே வந்து நித்யானந்தா நடிச்சிருந்தாக்க சன் டிவி வந்து மூளை முடுக்கெல்லாம் கேமரா வச்சு எங்கள் படத்தை மிகப்படுத்தியிருப்பாங்க. பட் அவர் கைலாசா போயிட்டார், இல்லைன்னா நான் அவரை வச்சு கூட படம் பண்ணியிருப்பேன். நாங்கள் ஆடியோ லான்ச் போட்டு கூட விளம்பரத்துக்கு வரல. இதே கலாநிதி மாறனை கேளுங்க, நடுநிலை மாறாத எங்களுடைய நியூஸ் சேனல் அடிம்பார். ஆனால் எங்கள் சின்ன ஆளுங்க பக்கம் அந்த கேமரா திரும்பவே திரும்பாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி என்னன்னா, விரைவில் திரைக்கு வரைக்கும் திரைப்படம் வணக்கம் பண்ணையாரை. இந்த திரைப்படம் விரைவில் திரைக்கு வரப்போகுது. இந்த திரைப்படம் வரத்துக்கு முன்னாடி எப்படிலாம் சென்சார்ல மாடிச்சு, எப்படிலாம் வந்து டைரக்டர் வந்து அதை ஃபேஸ் பண்ணாரு, அதெல்லாம் வந்து நான் சொல்றதை விட அவரே வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்மளோட சொல்லுவார். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். ஒரு நல்ல படத்தை இயக்கிருக்கீங்க. கதை, திரைக்கதை, வாசனம், டைரக்ஷன் எல்லாமே நீங்களே பண்ணிக்கீங்க. ஒரு டி ராஜேந்தருக்கு அப்புறம் ஒரு படத்தை இந்த அளவுக்கு பண்ணிக்கீங்க. சொல்லுங்க சார் உங்க படத்தை பத்தி. படம் வணக்கம் பண்ணையார் அப்படின்றது ஒரு முழு நீள காமெடி நகைச்சுவை திரைப்படம், வேற எதுவும் இல்லை. இந்த படம் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு படம் வணக்கம் பண்ணையார்ன்றது ஒரு முழு நீள காமெடி படம் திரைக்கு வருதுங்கிறது மக்களுக்கு தெரியணும். அதுக்கான விளம்பரத்தை இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவே வந்து சிவகார்த்திகேயன், விஜய் அந்த மாதிரியெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க எல்லா சேனல்களும் போய் முறவாசல் சேர்த்து ரெடியாக இருப்பாங்க. படம் பூஜை அன்றைக்கே போய் நின்றுட்டு இவர் நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறாரு, அவங்க பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்ட்டு விளம்பரத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் ஆடியோ லான்ச் போட்டு கூட விளம்பரத்துக்கு வரல. இதே கலாநிதி மாறனை கேளுங்க, நடுநிலை மாறாத எங்களுடைய நியூஸ் சேனல் அடிம்பார். ஆனால் எங்கள் சின்ன ஆளுங்க பக்கம் அந்த கேமரா திரும்பவே திரும்பாது. பெரிய ஆளுங்க பக்கம் மட்டும்தான் பணம். எங்கெங்கெல்லாம் கவர் கிடைக்குது, தப்பு கிடைக்குது, அங்கே தான் திரும்ப கேமரா. என்ன பண்ண முடியும்? இப்போ நாங்கள் தான் எங்கள் விளம்பரத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் படம் வருதுன்னு கொண்டு சேர்த்துட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். எதனால உங்களுக்கு வந்து இவ்வளோ அவங்க மேலே எதனால உங்களுக்கு இவ்வளோ கோபம்? மீடியா மேலெல்லாம் எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லைங்க. அதாவது ரெட் ஜெயிலிருந்து ஏஜிஎஸ் வரைக்கும் பெரிய ஆளுங்க படம்னா அவங்க வீட்டு வாசலில் போய் காத்திருக்காங்க படத்தை வாங்குறதுக்கு. எங்கள் மாதிரி புது ஆளுங்கள்லாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்தை திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. ஏன் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜர்ஸை குறுநில மன்னர்கள் மாதிரி தான் பேசுகிறாங்க. அதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கங்க, அப்படி கோடி கோடியே கொஞ்சம் கொட்டுறது ரெடியாக இருக்காங்க அவங்க படம் பூஜை போட்டால். இதுவே வந்து நித்யானந்தா நடிச்சிருந்தாக்க சன் டிவி வந்து மூளை முடுக்கெல்லாம் கேமரா வச்சு எங்கள் படத்தை மிகப்படுத்தியிருப்பாங்க. பட் அவர் கைலாசா போயிட்டார், இல்லைன்னா நான் அவரை வச்சு கூட படம் பண்ணியிருப்பேன். வேறு வழியெல்லாம் போயிடுச்சு. மீடியா மேலே ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ கோபம்? சார், மீடியா மேலே எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கோபமும் கிடையாது. அதான் என்னென்னா, ஒரு படம் எடுத்து ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை எடுத்து தேட்டர் கொண்டு வரது அப்படிங்கிறது அவர் ஒரு மறுஜன்மம் எடுத்த மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதை நடிக்கிறவங்க, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே பணம் வந்து சேர்ந்துடும். ஆனால் தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டுட்டு வரும்போது அதை வச்சு தான் அந்த சிறும் படத்தை தயாரிப்பாளரை வச்சு தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வாழ்கிறாங்க. 20 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, எல்லாமே 10, 30 தேட்டர், 40 தேட்டர், 100 தேட்டர் கையில் வச்சுக்கிட்டு இந்த தேட்டருக்கே படத்தை கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுத்து தான் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதுலேயும் 50% தேட்டருக்கு ஓட்டுறதுக்கு போயிட்டு மீதி 50% அதுவும் வருமா வராதா அப்படிங்கும்போது அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? தூக்கில் தான் தொங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டாந்து வெட்டுறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு படத்தை எடுத்து முடித்து ஒரு தேட்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் படத்தை கொண்டு வரதுங்கிறது ஒரு மறுஜன்மம் எடுக்கிற மாதிரி. அது வந்து என்னன்னா சிறுபட தயாரிப்பாளருக்கு மட்டும்தான். கொளுத்து போய் பணம் வச்சு லாஸ் கணக்கு காட்டி கவர்மெண்ட்டை ஏமாத்துகிற பெரிய பெரிய லெஜண்ட் பணக்காரங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஆர்ஓ கட்டுக்கட்டாக பணத்தில் விளையாடுவான். அவங்க பின்னால் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின், ஏஜிஎஸ் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வீட்டு வாசல்லே படத்தை வாங்க காத்துட்ருப்பாங்க. எங்கள் மாதிரி ஆட்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு தான் அந்த கஷ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. ஏன்னா
பட பூஜைங்கும் போதே எல்லாமே போட்டி போட்டியாக வந்து இறங்கிடுது. அதனால் அது அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓடாத படத்தை, கதை இல்லாத மொக்க படத்தை கூட பணத்தை கொடுத்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ ரிவ்யூ எடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கவர் கொடுத்து எல்லாத்தையும் பேச வச்சுருவாங்க. பட் எல்லா சேனலும் பின்னால் நிற்கும். எங்கம்மா சிறுபட தயாரிப்பாளரை கூப்பிட்டாக்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காது சேனல்ஸ் எல்லாம். அது இதில் என்னன்னா, ஒரு பணக்கார விபச்சாரிக்கும் ஒரு குடிசை வாழ் பத்தினிக்கும் குடும்பம் நடத்துறதுக்குள்ள வித்தியாசம் தான் பெரிய ப்ரொடியூசருக்கும் சின்ன ப்ரொடியூசருக்குள்ள வித்தியாசம். இல்லை சார், இப்படி பேசுறீங்களே சார், உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனை வராதா? பிரச்சனை வரதான் சார் செய்யும். அதாவது முதல்ல தியேட்டர் கிடைக்கணும்ல, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முதல்ல நாங்கள் பெட்டி வச்சில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல நல்ல ஒரு மனசாட்சி உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு கிடைக்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சாதான் நான் அந்த தியேட்டர் கிடைக்கணும். அப்போ தான் சார் ரிலீஸ் என்ன போக முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படங்கள் வாங்கிடுறாங்க. சிறு படங்கள் அப்படிங்கும்போது எங்கிட்ட இருந்து எவ்வளோ பணங்கள் வாங்க முடியும்னு தானே பார்க்குறாங்க. நாங்கள் படத்தையும் எடுத்துகிட்டு சென்சாரை முடித்து படத்தை தியேட்டர் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி நிறுத்தும் போது கூட எங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணத்தை வாங்கிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுலேயும் 50% தியேட்டரில் ஓட்டுறதுக்குன்னு போய் அதுலேயும் 50% அதுவும் வருமா வராதா, அப்புறம் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு கடைசியாக கரண்ட் பில்லு அது இதுன்னு போட்டு கடைசியாக ப்ரொடியூசருக்கு 0. அவன் கடைசியாக பணத்தை 1 கோடி 2 கோடி போட்டு அவன் போய் தூக்கில் துவங்கிட்டு அவன் போயிடுவான். அதையும் வந்து பத்திரிக்கை எப்படி எழுதும், படம் நல்லா வரல, படத்தில் அவருக்கு நஷ்டம் கிடையாது, அவர் வேறு எதுவும் ஆள் சரியில்லை, அதில் பணத்தை விட்டுட்டாரு, அதனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அதையும் போட்டு முடிச்சிருவாங்க. இல்லை சார், அப்படி இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இந்த கண்டென்ட் என்ன சார்? முழுக்க எதனால இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க தெரியல சார். அதாவது என்னன்னா, சிறுபட தயாரிப்பாளர்னா தான் அந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இந்த படம் வந்து முழுக்க காமெடி படம். ஏதாவது தியேட்டருக்குள்ளார வந்தா யாராவது சிரிக்கல, நான் சிரிக்காம வெளியில வரேன்னு சொன்னா என்னோட படத்தை பார்த்துட்டு தியேட்டர் விட்டு சிரிக்காம வெளில வந்தா எங்களுக்கு தனியாக கிஃப்டே தரேன் சார். அவ்வளோ அருமையான காமெடி. ஒரு சீன் அடுத்த சீன் அதே லொக்கேஷன்ல கிடையாது. ரெட்டு ஹீலியம் தான் படம் பண்ணிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து முழுக்க காமெடி அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கேன். 2 பாட்டு அருமையாக பட்டை கலப்புற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டில் ஒரு பிரச்சனை வச்சு அது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் என்ன பிரச்சனை இருந்தது சார்? உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா இல்லை, அது ஏற்கனவே சொல்லிக்கிங்க, பட் இருந்தால் சொல்லுங்க நீங்கள். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வந்து நீங்கள் அது கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டே எடுத்துக்கலாம் சார். பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாட்டில் கொடுத்தா 10 ரூபான்னு கூட எடுத்துக்கலாமே. இல்லை சார், அது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்கள் சொல்றதுனால நம்ம திமுக நம்ம இவரை தாக்குற மாதிரி ஆயிடுது சார். செந்தில் பாலாஜி அவரை தாக்குற மாதிரி. செந்தில் பாலாஜி ஏன் சார் நீங்கள் அதை வந்து நீங்கள் மது பிரியர்களை கேளுங்க, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய்க்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? சரி, அது பாட்டும் நீங்க சென்சார் ஆயிடுச்சுன்றீங்க. அந்த படத்துல என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை ஒண்ணுமே இல்லை சார். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து சிறுபடங்கள் அப்படின்னாக்கா எங்ககிட்ட சம்பாதிக்கிறதா சார். நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்னாவே சிறுபட தயாரிப்பாளர் அழிச்சிட்டு அவங்க சம்பாதிச்சாரு தான் சார். இதில் படம் வாங்குறது யார் சார் இருக்கா? ஓடிடி போனால் தியேட்டரில் போய் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. தியேட்டரில் போய் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிடி எதுக்கு சார் போகணும்? தியேட்டர்லேயே நல்லா ஓடிடுது, நல்லா இதாகிடுது. அப்புறம் ஓடிடியில் அது என்ன எவன் பார்க்க வர போகிறான்? அதாவது ப்ரொமோஷன் பண்ண ஓடிடியில் வாங்கினா கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொன்னாலாவது ஓடிடிக்காவது ப்ரொமோஷன் ஆகும். அதோட நீ தியேட்டரில் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீ ஓடிடி பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? த்ரிஷாவுக்கு கோடி ரூபான்னு எழுதிருக்கீங்க. அப்போ நீங்கள் த்ரிஷாவுக்கு கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்களா? உங்களுக்கு த்ரிஷாவுக்கு என்ன சம்மந்தம்? ஆமாம் சார், த்ரிஷா வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன எத்தனை தடவை தான் பதில் உங்களுக்கு சொல்கிறது? அண்ணன் விஜயையும் த்ரிஷானையும் நாங்கள் மனசில் வச்சுருக்கேன் சார். ரசிகர்களே, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் சொன்னது வந்து ரசிகரா நெஞ்சில, யார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. மேல் ஜாதி கொம்பனுக்கு கொஞ்சம் ஊத்துன்னு வந்து சபையில் ஒரு 2 மாசமா இந்த பாடலோட வரி வந்து இணையதளத்தில் வந்து ரொம்ப வைரலாக வந்து போயிருக்கு. இந்த மேல் ஜாதி கொம்பனுக்கு கொஞ்சம் ஊத்துன்னு சொல்லியிருக்கீங்க. மேல் ஜாதியை பற்றிலாம் கேட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கீங்க. இதால மேல் ஜாதியிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர் எதுவும் வரலையா, பிரச்சனை வரலையா? அட யாரை சார் மேல் ஜாதின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மேல் ஜாதி நான் நினைக்கிறது தலித்தனத்தில் இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகள் தான் நான் மேல் ஜாதின்னு நினைக்கிறேன். அவங்க தான் சமூக நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய ஆட்கள். மற்றவங்க எல்லாம் காசுக்காக தன்னோட சமூகத்தை அழிக்கிறவங்க. அவங்கள போய் மேல் ஜாதின்னு சொல்கிறீங்க? இல்லை சார், அப்படியே ஆடியோ லான்ச்சில் வந்து ஏகப்பட்ட சாசல் பாச்சு சார். ஏன்னா ஆடியோ லான்ச்சு நானும் வந்திருந்தேன். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த வரியை பார்த்து நான் பிரச்சனை ஆச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு. அப்போ அது மாதிரி அந்த வரி ஏன் நம்ம அந்த வரி ஒரு நம்ம ஏன் வைக்கணும்? அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வரடி கல்லுன்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த கல்லை சுற்றி வந்து தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சில இன பெண்கள்லாம் வந்து கருதரிச்சாங்கன்றது. அதுவும் அந்த முகம் தெரியாத தலித்தின ஆண்களோடு உறவு கொண்டு கருதரிச்சார்கள்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கருதரிச்சது வந்து தலித்தின ஆண்களோடனா அது வந்து எல்லா கலந்தாச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் இருக்கும்போது இதில் யார் மேல் ஜாதி,
அது நான் சொல்லலை, மாதுர் பாகன்ற இந்த நூலில் அதை குறிப்பிட்டிருக்கு. அதுக்காக அதுக்கே இவங்களால ஒன்றும் கிழிக்க முடியல. இந்த மேல் ஜாதி கொம்பனுக்கு கொஞ்சம் ஊற்றணுன்னு அப்படியே வந்து குத்திக்குதா. ஏன் சார் காமெடி பண்ணுறீங்க? ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்காங்க. இன்னும் நீங்கள் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கலாமே சார், ஏன் கூப்பிடல? நிறைய பேர் தெரியும் சார். நான் மன்சூர் அலிகான் கூட தான் கட்சி ஆரம்பித்தார். பிஜேபியில் நாமக்கல்ல ஒரு அணியோட டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் சார். நீங்கள் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு, சரி ஏதோ புதுசாக ஆரம்பிக்க ஒரு ஆதரவு கொடுப்போமேனு வந்து மக்களோட கார் எடுத்து வந்து செலவு பண்ணி வந்து அவருக்கு சாலெலாம் போத்திட்டு போய் அந்த மாவட்டத்துக்கு வேலை பண்ணுங்கன்னு பண்ணோம். அவரையே சீஃப் கெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் இது மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கொஞ்சம் வந்துடுங்க அப்படின்றேன். அவர் உடனே சொல்கிறார், நீங்களாம் நேராக ஃபோன் பண்ணக்கூடாது சார், பிஓஆர் வழியாக தான் ஃபோன் பண்ணணும் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நடிகனாக இருந்தால் அந்த கொஞ்சம் முகம் தெரிஞ்ச நடிகளாக இருந்தால் உடனே அந்த கொம்பு ஒன்று முளைக்கும் பாருங்க, அப்படி சருன்னு ஒரு கொம்பு முளைக்கும். அந்த கொம்பு முளைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் காசு சார். எங்கே எவனாவது பேசுனா வைரல் ஆகுது அப்படின்னா அவங்களெல்லாம் காசு கொடுத்து தான் கூப்பிடணும். நான் காசு கொடுத்து யாரையும் கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக உட்கார வைக்க தயாராக இல்லை. எனக்கு மரியாதை கொடுத்து வர்றவங்களை மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சேன். 5000 கொடுத்து 10,000 கொடுத்து என்னை பற்றியும் தெரியாது, என் படத்தை பற்றியும் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா சார், எல்லா நடிகர்களுமே நீங்கள் குறை சொல்கிற மாதிரி தெரியுது சார். எல்லா நடிகர்களும் யாருமே காசு வாங்காமல் மேடை ஏறதில்லை சார். உண்மை அதுதான். யார் சார் காசு வாங்காமல் மேடை ஏறா சொல்லுங்கள்? காசு வாங்காமல் மேடை ஏற நடிகர் யார்? இந்த வைரலாக பேசுறதுக்குன்னே காசு வாங்கிட்டு இதே பொழப்ப வச்சிருக்கிறவங்களும் தான் இருக்காங்க. அப்படிலாம் நான் வந்து வைரல் பண்ணி என் படத்தை நான் கொண்டு வரணும்னு இல்லை சார். மக்கள் நான் முழுக்க ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கேன். இந்த காமெடி மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதான் சொல்லிட்டேன், என் படத்தில் தேட்டரில் சிரிக்காமல் வெளில வந்தால் நான் கிஃப்ட் தரேன். அந்த அளவுக்கு நான் ஒரு காமெடி மட்டுமே நம்பி சீனுக்கு சீன் அதே லொக்கேஷன்லாம் மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். அதனால் மக்கள் வந்து படத்தை பார்க்கணும். அப்படியே தேட்டர் கிடைக்கல அவனுக்கு படம் ஓட்ட விடமாட்டேன்னா கூட ஸ்க்ரீனை ஊருக்கு ஸ்க்ரீனு கட்டியாவது படத்தை ஓட்டுவோம் சார். சார் இந்த படம் வந்து வணக்கம் பணியார் எப்போ திரைக்கு வருது, ரிலீஸ் டேட் என்ன சார்? சார் ஒரு நல்ல மனசாட்சியுள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சிருந்துன்னா உடனே ரிலீஸ். நான் ஓன் ரிலீஸ் போகிறத பிளானே பண்ணிட்டேன். ஏப்ரல் 15க்குள்ளார படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். தேட்டரை பார்த்துட்ருக்குறோம். தேட்டர் கிடச்சிதுன்னா அதுக்கு முன்னாலே கூட ரிலீஸ் ஆகும். இல்லை அப்படின்னாக்க ஒரு டேட் கன்ஃபார்ம் ஆனோன்னா தேட்டர்லாம் கிடச்சி கன்ஃபார்ம் ஆனோன்னு சொல்கிறேன். எப்படியோ வந்து சார் வந்து ஒரு டி ராஜேந்திர சாருக்கு அப்புறம் நீங்கள் தான். ஏன்னா வந்து ஓன் ரிலீஸ் பண்ணதை அவர் நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்காரு. ஸோ அவருக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. இல்லை, அவர் ஃபேஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து எப்படின்னா தேட்டர்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கி, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்து படத்தை வாங்கிட்டு இருந்த காலம் அவர் படம் ரிலீஸ் பண்ணது. இப்போ வந்து எப்படின்னா படத்தை பண்ணிட்டியா, சென்சார் முடிச்சிட்டியா, அதுக்கு பின்னால் படத்தை தேட்டரில் கொண்டு வரணுமா, எனக்கு 10 லட்சம் கொடு, எனக்கு 15 லட்சம் கொடுத்தா தான் உங்களுக்கு தேட்டர் தருவேன், அந்த கேட்டகரியில் எல்லாம் வந்துட்டாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது எப்படின்னா பணத்தை வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் பணத்தை திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவன் கடைசி ஒரு முறை கயிறோட தான் வீட்டுக்கு போகணும். அதில் வந்து ரொம்ப தெளிவாக திரைப்படத்துறை இருக்குது. எந்த ஒரு ப்ரொடியூஸ் கவுன்சில் ஆகட்டும், எந்த நடிகர் சங்கம் ஆகட்டும், எதனாலையும் இந்த சினிமா துறைக்கு ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. எல்லாரும் அவங்க வளர்த்துக்கிறது மட்டும்தான். நம்ம என்ன ஒரு சென்சாரில் ஒரு பிரச்சனை, நடிகர் சங்கம் வந்து இது இப்போ ப்ரொடியூஸ் கவுன்சில் வந்து காப்பாற்றிடுமா? இல்லை இந்த தேட்டரில் வந்து சிறு படங்கள்லாம் படம் ஓடும்போது பெரிய படங்களுக்கான டேட் தனி, சிறு படங்களுக்கான டேட் தனி, பெரிய படங்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணிவிடுவாங்களா என்ன? அவங்க அந்த அதாவது ப்ரொடியூஸ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எவன் நான் பெரிய ஆள், பணம் இருக்குது சார், பணத்தை போட்டிங்கன்னா சினிமாவில் விளையாடலாம் சார். கலைக்காக படம் எடுத்த காலங்கள் மாறி போச்சு. இன்றைக்கி பணத்தை வச்சுக்கிட்டு 60 வயசுலேயும் விளையாடலான்னு விளையாடுறவனும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பினாமி பணமும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் லாஸ் கணக்கு காட்டுறதுக்கு படம் எடுக்கிறவன் தான் எடுத்துகிட்டு இருக்கான வழியை கலையை நேசி படம் எடுக்கிறவங்களாம் செத்து போயிட்டான் சார். கலை செத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சின்ன பட்ஜெட் படங்களே வரலன்றீங்களா? நிறைய படம் வந்திருக்கு சார். சில படம் சக்ஸஸும் ஆயிருக்கு, சில படம் வந்து இதுவாக இருக்குது. சிறுபடங்கள் வந்திருக்கு. படத்தை எடுத்து ஒரு ப்ரொடியூசர் முடிக்கங்காட்டி, சிறுபடங்கள் முடிக்கங்காட்டி வந்து சென்சார் போய் வரமாட்டி தவிடு தின்னுட்டு ப்ரொடியூசர் வந்து அவர் வறுமை கோட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு பின்னால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எங்கேயோ கடனை வாங்கி கொடுத்து படத்தை தேட்டர் கொண்டு வந்திருப்பார். ஆனால் தேட்டரில் இருந்து கலெக்ஷன் ரிட்டர்ன் அந்த ப்ரொடியூசர் வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ப்ரொடியூசர் சம்பாதிச்சாரா? தேட்டர் கலெக்ஷன் வந்ததா சார்? ஒரு பாப்கார்ன் 600 ரூபா சார். தேட்டரில் 2 பேர் போனால் 1200 ரூபா சார். டிக்கெட் வாங்குறது வெறும் 100 ரூபாய்க்கு தான் சார். தேட்டருக்காரங்க படத்தை ஓடுறத நம்பி படத்தை ஓட்டலை. தேட்டரில் விற்கிற பார்க்கிங்கு, சைடு பாப்கார்னு, இதை வச்சு தான் மக்களை வந்து கொள்ளையடிச்சா எப்படி சார் தேட்டருக்கு மக்கள் வருவான்? படம் செத்ததுக்கு காரணம் ப்ரொடியூசர்னால கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களை ஆடிக்கிற கொள்ளைனால வந்தது தான் படம் வந்து
அழிஞ்சு போனதுக்கு காரணம். எனக்கு தேட்டரே கிடைக்கலனாலும் நான் சொல்லிட்டேன், இதை வச்சுக்கிட்டு தேட்டரே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட ஸ்க்ரீனை கட்டியாவது படத்தை ஓட்டுவோம் சார். சார் இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், அப்படி இன்னும் இந்த எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, எதனால படம் எடுக்க வந்தீங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும், எப்படி நம்ம எதுக்காக படம் எடுக்கணும்? அதாவது ரோட்டில் தப்படிச்சா நீங்கள் தானே ஆடுறீங்க, ரோட்டில் தப்படிக்கிறாங்க சார், நீங்கள் தானே அப்படி உடம்பு பாடி ஷேக் பண்ணுறீங்க, அது உங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு உணர்வு. கண்டிப்பாக. அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக ஃபீல்டுக்குள்ளார தான் இருக்கேன். வெளியே தெரியாது, திரைக்கு பின்னால் இருக்கிறீங்க, வெளியே தெரியாது. அது மாதிரி 25 வருஷம் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். 3 தடவை படம் வந்து ஒரு படங்கள் வந்து முடிச்சிருக்கேன், 2 படங்கள் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். கொங்கு தேசமெல்லாம் படம் முடித்து சென்சார் போகிற கண்டிஷனில் நானே அந்த படத்தை தூக்கி போட்டு ஆர்டிஸ்ட்க்கு உடச்சிருக்கேன். ஏன்னா மாதுருபாகனுக்கு எகென்ஸ்டாக தான் அந்த படம் எடுத்தேன். ஆனால் நான் எடுத்த படத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட்கை உடச்சி அந்த படத்தை நான் ரிலீஸே கொண்டு வரல. நீங்கள் வந்து ப்ரெஸ் மேலே அதிகமாக குறை சொல்கிறீங்க சார். உங்கள் படத்துக்கு வந்து பிஆர்ஓவில் பிரச்சனை வந்திருக்கா, இல்லை பிஆர்ஓ கூப்பிடலையா? அதாவது நான் தான் முதல்ல சொன்னேன் சார், பணம் கொளுத்து போய் படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் இப்போ அதிகமாக, அதாவது பிளாக் மணி ப்ரொடியூசர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ்னு பிரச்சனை முடிச்சு நாளைக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டுங்க, ரெட் ஜெயின் காலையில் போய் வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர்ஓவும் அப்படி தான். நீங்கள் வந்து எந்த கம்பெனி அள்ளி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பின்னால் வந்து பெருசாக வேலை செஞ்சுருவாங்க. எங்கள் மாதிரி கம்பெனி என்ன, சின்ன கம்பெனி, நாங்கள் கிள்ளி தான் கொடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்கெட் மணி அளவுக்கு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது, நீங்கள் வந்து நான் பத்திரிகைக்கு மட்டுமே ஒரு 20,000 ரூபாய் நான் வந்து என்னோடய ஆடை லஞ்சுக்கு பத்திரிகை கவர் கொடுக்கறதுக்கு 20,000 ரூபா கொடுத்துருக்கேன். ஆனால் பத்திரிகைகள் அதிகமாக வரல. ஏன்னா அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சனிக்கிழமை வரல, நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சா ஃப்ரீயாக இருக்கும் சார் வருவாங்கம்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வச்சா ஞாயிற்றுக்கிழமெலாம் சாயந்தரம் சரக்கு போட்டு வரமாட்டாங்க சாரும்பாங்க, நான் சனிக்கிழமை வைங்கம்பாங்க. சார் சனிக்கிழமை வச்சா வீக்கெண்டு எப்படி சார் வருவாங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கலாம்ல அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு படத்தை வந்து வெளியில் கொண்டு சேர்க்கறது பிஆர்ஓ தான். ஆனால் அந்த பிஆர்ஓவுக்கு கொட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் இல்லை. அப்படிங்கிறதுனால சிறுபடங்கள் வந்து அதே மாதிரி இந்த பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய நடிகர்கள், இந்த சின்ன சின்ன தொப்புள் கொடி இதை நோக்கியே கேமரா தூக்கிட்டு போகிறதுனால இந்த மாதிரி படம் வந்தது போச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியாமல் போயிடுது. மக்களுக்கே நிறைய வந்து மொபைலில் வந்து டெய்லி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்ததுனால இந்த படங்கள் வந்துதானே தெரியாத அளவுக்கு வந்து இவங்க கொண்டு சேர்க்கறதில்ல. சிறுபடங்கள் பக்கம் இவங்க திரும்புறதே கிடையாது. இப்போ ஒரு பிஆர்ஓ பண்ணனால எல்லா பிஆர்ஓ நீங்கள் பதில் குறை சொல்கிற மாதிரி தெரியுது சார். இல்லை, நான் சொல்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் சொல்ல, நான் 1-2 டிஸ்ட்ரிபியூட் நான் இருக்கு தவிர நம்ம நல்லாவும் இருக்காங்க. அதுக்கு அடுத்து அதான் நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி பிஆர்ஓ பொறுத்த வரைக்கும் நல்ல பிஆர்ஓலாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ எனக்கு ஒருத்தர் பண்ணார், அவர் கெட்டவர்னு சொல்ல வரல, அவரும் நல்லவர் தான். பட் நான் சொல்கிறது அதை அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியலன்னு சொல்ல வரேன். அவங்க செலவழிக்கணும்னா நான் அள்ளி கொடுக்கணும். அப்போ அள்ளி கொடுக்குற அளவுக்கு சிறுபட தயாரிப்பாளர் கிடையாது, அதுதான் அங்கே இருக்குது. சார் படத்தில் வந்து இசையமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, படம் எந்த அளவுக்கு இசை இருக்குது, பாடலாம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, ஏன்னா நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தேன், ப்ரெஸ் ஷோவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருந்தீங்க. பாட்டு வந்து அருமையாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. படமும் வந்து முழுக்க காமெடி அருமையாக படம் இருக்குது, புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்கன்ற அந்த சாயல் தவிர மற்ற எல்லாம் படங்கள் வந்து தெரிக்க விட்டுருக்கு. படங்கள் வந்து ஒரு இடத்துல கூட லேகிங் கிடையாது, படம் முழுக்க காமெடி. அதை வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இசை அமைச்சது என்னன்னா, இது பேக்ரவுண்ட் ஆர்ஆர் ஸ்கோர் வந்து விஜய் பிரபுன்னு ஒருத்தர் கொடுத்து அவர் தான் பண்ணார். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2-3 மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் எனக்கும் பேமெண்ட் டைம்ஸ் ஒத்து வரல. அப்போ பேமெண்ட் டைம்ஸ் ஒத்து வரலங்கும் போது அப்புறம் நானாக உட்காந்து சரி நம்ம படத்துக்கு நம்ம பட்ஜெட் நம்மளே அடிப்போம்னு சொல்லிட்டு நான் பண்ண பாட்டு தான் இது ஊத்திக்குடி தூத்துக்குடி நாட்டு சரக்குன்னு ஆரம்பித்தா அது ஒரு சால்னா கடை சாங்கு. அதில் அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஜாதி கொம்பனும் கொஞ்சம் ஊற்று, பாட்டிலுக்கு 10 ரூபா, திரிஷாவுக்கு 1 ரூபான்னு போட்டேன். திரிஷாவை வந்து பனையூர் பண்ணையாரம் நினச்சி நம்மகிட்ட இருந்து டபக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. மாட்டுக்கறி அப்படிங்கிறது என்னமோ தெரில, அவங்களுக்கு பிடிக்கல. அது சால்னா கடையில் மாட்டுக்கறி தொட்டுட்டான்னா ஆட்டுக்கறி தொட்டுட்டானா சரி அதையும் சென்சார் கட்டு போடுது. கவர்மெண்ட் சொல்லுதுன்னு எடுத்தாச்சு, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து வாராரு பண்ணையார் வாராருன்ற பாட்டு வந்து இன்னொரு பாடல் வந்து சப்போர்ட்டிங்காக போட்டு 2 பாடல் கொடுத்துருக்கேன். சார் இந்த படத்தில் வந்து பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து என்ன சொல்ல வந்தீங்க, இந்த படத்தில் என்ன மெசேஜ் இருக்குது சொல்லுங்கள். நான் யாருக்கும் புத்தி சொல்ல வரல சார். இந்த படத்தில் வர்றீங்க பல பிரச்சனைகளோட தான் நீங்களே உள்ளே வரீங்க, தேட்டருக்குள்ளே வரீங்க.
இன்னும் வந்து உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாமே அதி புத்திசாலிங்க தான். அதனால் அவங்களுக்கு புத்தி சொல்கிற நிலைமையில நான் இல்லை. உங்களோட கவலையை மறந்து சிரிங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் கொடுத்துருக்கேன். வந்தீங்க, உட்காந்தீங்க, சிரிச்சிங்க, அந்த 2.5 மணி நேரம் கலகலப்பாக சிரிச்சு வெளியே போனீங்க. அவ்வளோதான் அந்த படம். சார் படத்துல வந்து கிளாமர் சீன் ஏதாவது இருக்கா சார்? அடன்டான காமெடி ஏதாவது? அதாவது காமெடினாவே உங்களுக்கு டபுள் மீனிங் இருந்தால் தான் அது காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ காமெடி இருக்குது, ஆனால் கிளாமர் இல்லை. சார் இந்த படம் வந்து ஃபேமிலி அனுப்பிச்சுலாம் செட் ஆகுமா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் படம் எடுத்திருக்கேன். மக்கள் தான் திருப்பி சொல்லணும். சார் உங்கள் ஆடியோ லான்ச்சில் அந்த பாட்டை வந்து ப்ரீவியில் போட்டு இது பண்ணுங்க. அந்த பாட்டை வந்து வேற யூடியூப்காரங்க அந்த உங்களோட பாட்டை வந்து போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அதாவது ப்ரிவியூ ஷோ பத்திரிகைக்காரங்களுக்காக பத்திரிகைக்காரர்கள் படத்தை பார்த்துட்டு எழுதுறதுக்கான ரிவ்யூ எழுதுறதுக்கு தான் அந்த ப்ரிவியூ ஷோ போடுறோம். அதை செலவு பண்ணி நம்ம ப்ரிவியூ ஷோ ரிவ்யூ ஷோ போடுறோம். அந்த ரிவ்யூ ஷோவுக்கு பத்திரிகைகள் வரல, பாதி பத்திரிகைகள் வரல. அதை நம்ம விட்டுருவோம். யூடியூபர்ஸ் தான் வந்திருந்தீங்க. அதில் ஒரு யூடியூபர் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே ஷூட் பண்ணி அந்த படத்தில் இருக்கிற காட்சியை யூடியூப்பில் போட்டிருக்காரு. அதுக்கான சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். இதில் என்னென்னா, முதல்ல யூடியூப் எங்கேருந்து வந்தது அதை சொல்லுங்கள். ஒரு சன் டிவி ஐஎஸ்ஓ அப்படின்னு பெரிய நாங்கள் லெஜெண்ட் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிமர் ஆகட்டும், புதிய தலைமுறை ஆகட்டும், எல்லாம் நாளைக்கு ஆரம்பித்த சேனலில் கூட பணம் கொடுத்தினா தான் வருவேன். எனக்கு ஒரு கட்டு இல்லைன்னா நம்ம பெரிய ஆளாக இருக்கணும். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி, ஆர்டிஸ்ட் யார் சார்? விஜயா. ஆர்டிஸ்ட் யார் சார்? சிவகார்த்திகேயன். அப்போ தான் நாங்கள் வருவோம், கேமரா தூக்கிட்டு வருவோம். புது ஆர்டிஸ்டாக நாங்கள் வரமாட்டோம் சார், புது ப்ரொடியூசராக வரமாட்டோம் சார். இந்த நிலைமையில் போனதுனால பத்திரிகைகள் சார் நாங்கள் வந்து நம்ம படத்தை நம்மளோட படங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிட்டு பிட்டாக போட்டிருப்பாங்க எங்கேயாவது ஒரு மூலையில. அதுவே பாருங்கள், ஜனநாயகன் அப்படி அரை பக்கம் 3/4 பக்கம். ஏன்னா அவங்களுக்கு விளம்பரம், அதாவது நாங்கள் காசு கொடுத்தா விளம்பரம் பண்ண கூட தயாரில்லை. ஆனால் அவங்க காசுலாம் ஃப்ரீ விளம்பரங்கள். இப்போ யூடியூபர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்திருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போ இவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் யூடியூப் வரப்போகிறதில்ல. அந்த ஒழுங்கின்மை பத்திரிகைகள் தர்மங்கள் தாண்டினதுனால தான் அந்த யூடியூபர்ஸ்லாம் வந்தது. யூடியூபர்ஸ் நீங்களாவது எங்கள் படத்தை காப்பாற்றி விடுங்க சார். உங்கள் பிஸியான சூழலில் வந்து எங்கள் இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் கொடுத்தது ரொம்ப நன்றி. வணக்கம் பணியார் விரைவில் திரைக்கு வரணும்னு கடவுளை பேர் பண்ணிடுறேன். நன்றி சார்.